தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வழக்கமாய் சிந்தித்து கொண்டு வருகின்ற இயேசுவின் எதிரிகள் என்ற அந்த சிந்தனை தலைப்புச் செய்தியை தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம். இந்த நாளில் நாம் அதனுடைய 14வது பாகமாக அதன் தொடர்ச்சியை நாம் சிந்திக்கின்றோம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 அதன் 19 வரை உள்ள அந்த வசனங்களிலே நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். இயேசு அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவைகள் எல்லாரிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ அடுத்த வசனம், நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொன்ன பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இது இயேசு தம்முடைய பிரதான சீடர் என்றும் தம்முடைய சபையை கட்டுவதற்காக பயன்படுத்திய பேதுருவை குறித்து சொன்ன வார்த்தை என்பதை நாம் அறிகிறோம். இங்கே முக்கியமான ஒரு காரியம், 3 முறை என்னை நேசிக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டு, ஆம், நான் உம்மை நேசிக்கிறதை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் என்று பேதுரு அதை உறுதியாய் அவரும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையை கடந்த பின்பு அவர் சொன்ன காரியம், நீ உன்னுடைய மரணத்தினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு என்னை பின்பற்றி வா என குறிப்பிடுகின்றார். என்னை பின்பற்றி வா என்றால், நான் சிலுவைக்கு போகின்றேன், எனக்கு இப்படி ஒரு சிலுவை பலி வரக்கூடாது என்று நீ சொன்ன நாள் உண்டு. நான் எப்படி சிலுவையிலே மரிக்கின்றேனோ அதே விதமாய் நீ மரிக்கும்படி என்னுடைய பாதையை பின்தொடர்ந்து வா என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வரலாற்றிலே அவர் தலைகளாய் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் என்பது செய்தி. இந்த சீமோன் பேதுரு யார் என்று சொன்னால், நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 66 69 வரை உள்ள வசனங்களிலே, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்ற ஒரு சூழல். அந்த நிலையில்தான் இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எங்கள் என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். பேதுருதான் மற்ற சீடர்களை முந்திக் கொண்டு, இல்லை, உம்மிடத்தில் தான் நித்திய ஜீவ போதனைகள் இருக்கிறது, இதுவரை அநித்தியமான ஜீவனுக்குரிய போதனைகளை தான் நாங்கள் நிறைய கேட்டிருக்கிறோம், நித்திய ஜீவன், முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற ஜீவனுக்குரிய போதனை உம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது, ஆகவே வேறு இடத்துல நாங்கள் செல்லவில்லை, நீர் பரலோக தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரன், மெஸ்ஸியா, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அனுப்பப்பட்ட கிறிஸ்து என்ன என்று நாங்கள்
விசுவாசிக்கிறோம், அறிந்தும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இது பேதுரு தான் முதலாவது அதை சொன்னவர். இப்போது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15 19 வரையுள்ள வசனங்களிலே, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பலரும் உம்மை தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, பல காரியங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் கேட்டபோது, இப்போதும் சீமோன் பேதுரு தான் முந்திக் கொண்டு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இங்கே மீண்டும் அந்த பேதுருவனுடைய நிலையை பார்க்கிறோம். அவர், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி மீண்டும் அவரை அறிக்கை பண்ணுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அப்போ ஏன் சொல்கிறார், இது உனக்கு தானாகவே கிடைக்கல, நான் ஒரு சாதாரண பரதேசியை போல சுற்றி கொண்டிருக்கிறேன், ஒரு எளிமையான சூழ்நிலையில் பறந்து சுற்றி கொண்டிருக்கிறேன். என்னை போன்ற ஒரு மனிதனை, இந்த மனுஷன் தேவனிடத்திலிருந்து வந்தவன், தேவ அங்கீகாரம் பெற்றவன், தேவ அதிகாரம் பெற்றவன், இவர் தான் தேவனுடைய குமாரனாகி மேசியான்னு யாரும் எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யூதர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிற மேசியா இப்படி ஒரு தச்சனுடைய குமாரனாகவா வருவார்? இப்படி ஒரு பரதேசியை போல ஒரு, ஆமாம், நரிகளுக்கு குழிகளும் ஆயுது, பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி இடம் இல்லை, இப்படியா மேசியா வருவார் என்று தான் மற்றவர்கள் வரை புறக்கணித்திருந்தார்கள். அதாவது உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் இருக்கக்கூடிய, ஒருவன் கடவுளுக்கு பிரியமாக இருந்தால், கடவுள் ஒருவனிடத்தில் பிரியமாக இருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் அவனுக்கு வரும், அப்படி தான் அங்கே சொல்லியிருக்கு. அப்போ இவர் கடவுளுக்கு பிரியமானவராக இருந்தால் அந்த ஆசீர்வாதங்களோடு வந்திருக்க வேண்டும். இல்லை, இது ஒன்றும் இவரிடத்தில் இல்லை. ஆகையினால இவர் மேசியா என்று ஏற்பது, நம்புவது யூதர்கள், இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை கடினமான ஒரு காரியம். அந்த நிலையில்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் தான் மேசியா என்று அறிந்திருக்கிறோம்னு சொல்லிட்டார். அதுக்கு தான் இயேசு சொல்கிறார், இது ஈஸியாக வராது, பரலோகத்தின் தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்தினார், அதுதான் உண்மை. அப்போ பரலோகத்தின் தேவன் என்னை குறித்த ஒரு வெளிப்பாடை, சரியான வெளிப்பாடை, தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாடை உனக்கு தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை நீ அறிக்கையிட்டிருக்கிற. ஆகவே உன்னை கொண்டுதான் என் சபையை நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள், சாத்தானுடைய அதிகாரங்கள், வல்லமைகள் மேற்கொள்ள முடியாத ஒரு அஸ்திபாரமுள்ள சபையை உன்னை கொண்டு கட்டுவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே கட்டுவது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். அப்போ பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடு, அதுக்குரிய காரியங்கள், பரலோக ராஜ்யத்தை திறந்து மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன்னு முதல்ல சொன்னார். இவனை பற்றி தான் அநேக மனிதர்களை பரலோக ராஜ்யத்தை திறந்து அனுப்பி வைக்கிற அந்த அடிப்படை அனுபவங்களை, உபதேசங்களை, அந்த சபையின் அதிகாரத்தை நான் உனக்கு தருவேன். பூலோக ராஜ்யத்தின் திறவுகோலை சொல்லலை, பூலோக ராஜ்யத்தின் உயரத்தில் உட்கார வைக்கிறது சொல்லலை. ஏன்னா நீர் தேவனிடத்திலிருந்து வந்த ஜீவகுமாரனாகிய கிறிஸ்து. அப்போ அந்த தேவனிடத்தில் செல்வதற்குள்ள அந்த திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த பேதுருவிடத்தில் தான் இயேசு சொன்னார், நாம் மரிக்கிறது போலே, மரிக்க போகிறது மாதிரி ஒரு மாதிரியை நீ பின்பற்றி, என்னை பின்பற்றி வா என்ற அந்த வார்த்தை அதில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நான் மரிப்பது போல நீயும் என் மரணத்தின் அடிச்சுவட்டை பின்பற்றி வா என்பதுதான் அருளே அதனுடைய பொருளாக இருக்கிறது. அது யோவான் 29:19 அந்த கடைசியில் வசிக்கிறோம், என்னை பின்பற்றி வா, இன்ன விதமாய் மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறாய்ன்னு சொல்லிட்டு தான் அந்த பகுதியிலே வருகிறதை பார்க்குறோம். பேதுரு தலைகளாக சிலுவையில் தொங்கி இறந்தார் என்பது நாம் வரலாற்றிலே படிக்கிறதான காரியம். அப்போ இயேசு அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கும், அல்லது இயேசு யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களுக்கு என்ன நேரிடுகிறது என்பதை இந்த வசன பகுதியிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். பொதுவாக இயேசுவை ஒருவன் அதிகமாக நேசித்தால், அல்லது இயேசு ஒருவனை நேசித்தால் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு வைப்பார் என்று தான் நம்புகிறாங்க. அது பழைய ஏற்பாட்டு உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தின் அடிப்படை அப்படி தான் வருது. ஒருவன் கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் உலகத்தில் பூமியில் உயர்ந்த பதவியிலே வைப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இயேசு ஆராதனை மன்றங்களும் அப்படி தான் நம்புகின்றன. இது உண்மையாக இருந்தால் இன்றைக்கி தேசத்தையும் உலகத்தையும் ஆள்றவங்க
கிறிஸ்தவர்கள் கிடையாது. உலகத்தில் பேரரசர்கள்லாம் பல தடவை திருப்பி திருப்பி தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இயேசுனாவுக்கு சம்மந்தம் இல்லை. இயேசுவை நேசிக்கவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை, சீசர் ஆகலை. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்லது. ஆக இங்கே இயேசுவை அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு என்ன சம்பவிக்கும், என்ன திசையில் அவருடைய வாழ்க்கை இருக்குங்கிறதுக்கு ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு உண்டாகிறது. இயேசுவை கடவுளாக ஆராதனை செய்தால் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார் என பாடிக்கொண்டிருக்கலாம் என்று தான் அந்த மன்றங்கள் நம்புகின்றன. ஆனால் தாங்கள் வாழுகின்ற இந்த உலகம் அந்த இயேசுவின் ஆட்சியில் கிடையாது. அது இயேசுவின் எதிரியின் ஆட்சியில் இருக்கிறது என்பதை அந்த மன்றங்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி அந்த மன்றங்களை ஆளுகை செய்ய அந்த மோசடி, உலகத்தின் மோசடி வல்லமை மறைத்து விடுகிறது. அதனால்தான் அந்த வெளிப்பாடு சரியா இல்லை. சவுல் என்கிற ஒரு மனிதன் குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த பவுல் பின்னால் அவர் தான் பவுலாக மாறுறார். இந்த மனிதன் ஒரு காலத்தில் உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலே பார்க்கிற உலகின் உயரத்தில் உயரமான அனுபவங்களே இருந்த ஒரு மனிதன். தனது மார்க்கத்துக்கு எதிரான இந்த சிலுவை கோட்பாடு சுவிசேஷம் அது கடவுளுடைய சுவிசேஷம் அல்ல என்று அவர் உறுதியாக நம்பின ஒரு காலம். ஏன்னா அவர் உலகத்தில் ரொம்ப உயரத்தில் இருக்கார். அவருக்கு கடவுள் அவருக்கு உலகத்தில் உயரத்தில் கொடுத்துருக்கார். கடவுள் எவன்கிட்ட அன்பாக இருப்பாரோ அவனுக்கு உலகத்தின் உயரங்களை கொடுப்பாருங்கிறது அவருக்கு நம்பிக்கை. அப்படி தான் இருக்கார். இப்போ சிலுவை கோட்பாடு சபிக்கப்பட்டவன், மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். இந்த சிலுவை கோட்பாடு சுவிசேஷம் இது கடவுளுடைய சுவிசேஷம் அல்ல. இந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த நாமம் பரவப்படாது, இந்த சுவிசேஷம் பரவப்படாது அப்படின்னு அதை அழிப்பதற்காய் ஓடிக்கொண்டிருந்தவன் என்பது நமக்கு தெரியும். இந்த நிலையில்தான் நடுப்பகல் வெளிச்சத்தில் இயேசு அவனது கண்களை குருடாக்கி இருட்டலை போட்டுறார். கண்ணு தெரியாது, சுற்றி இருள். இயேசுவின் ஊழியக்காரர் வந்து அனனியா வந்து அவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண பிறகு தான் அவருக்கு கண்ணு திறக்கிறது. அப்புறம் ஒரு புதிய வெளிச்சத்தை அவர் காண்கிறார், புதிய வழியை காண்கிறார். பழைய சூழ்நிலை அடைபட்டு கண் அடைக்கப்பட்டு ஒரு புதிய கண்ணு திறக்குது. அந்த சவுல் தான் பவுலாக மாறி இயேசுவே இறைமைந்தன் என பிரசங்கம் பண்ணினார். அதை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஜபாலயங்களிலே அவன் பிரசங்கிக்கிறான். இயேசு தான் தேவன் என்று பிரசங்கம் பண்ணல. ஏன்னா சில பிரசங்கமார் சொல்லும்போது பகலின் 12 மணி வெளிச்சத்தை விட பெரிய வெளிச்சத்தில் இயேசுநாதர் பிரசன்னமானார், கண்ணை குருடாயிட்டு, நான் தான் இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசுன்னு சொன்னார், அதனால் இயேசு கடவுளாயிட்டார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அது அவங்க புரிதல். ஆனால் இங்கே பவுலை இந்த காட்சியை நேரடியாக சந்தித்தவர், பார்த்தவர், அனுபவித்தவர் இயேசு தேவனுடைய குமாரன் என்று தான் பிரசங்கம் பண்ணுறார், தேவன் பிரசங்கம் பண்ணல. அது ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். அவரே நேரடியாக அனுபவித்ததே இப்படி தான் சொல்லியிருக்கார், தேவகுமாரன்னு சொன்னால் நாம் அதை தாண்டி செல்ல முடியாது. பிறகு அந்த பவுலுடைய நிலைமை என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்க்குறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வரை, ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்த விளைவையிலோ அவ்வேளை கிறிஸ்துவுக்காய் நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காய் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாக தேவனிடத்தில் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படி இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி அடையும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் அவர் உலகத்தில் உயரத்தில் இருந்தவர். எப்போன்னா இயேசுநாதரை பின்பற்றுறதுக்கு சீசர் ஆகிறதுக்கு முன்னால். இப்போ இயேசுவன் சீசன் ஆன பிறகு என்ன நினைக்கிறான்னா, எதெல்லாம் எனக்கு மேன்மேன்னு வச்சுருந்தனோ எல்லாத்தையும் நஷ்டம்னா இழந்து போகிறது, அது எனக்கு பயன்படாத ஒரு நிலைமைக்கு அவர் அதை இழந்திருக்கிறார் என்பதை நாம் புரிகிறோம். நான் நியாயப்பிரமாணத்தின் வர்ற நீதியில் நடந்தபோது உலகத்தில் உயரத்தில் இருந்தேன். இப்போ கிறிஸ்துவ பற்றிய விசுவாசத்தினால் வருகிறது நித்திய ஜீவன், அது சம்பந்தமான காரியம் எல்லாம் விசுவாசித்த போது, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்ட போது, உயிர்த்தெழுதலின் வல்லமையெல்லாம் விசுவாசித்த போது, இப்போது எல்லாவற்றையும் இழக்க வேண்டி வந்தது. நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பைமாக எண்ணுகிறேன். அதை பெருசாக நினச்சிருந்தா அந்த சுவிசேஷத்தை விட்டு அங்கே போயிருக்கணும். இதை பெருசாக நினச்சதுனால அதையெல்லாம் நான் விட வேண்டியதாயிற்று என்கிறார்.
1 கொரிந்தியர் 4:9-14 வரை உள்ள வசனத்தில், எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகி எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவராக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்தவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்தவ புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வர பசியுள்ளவர்கள், தாகமுள்ளவர்கள், நர்வாணிகள், குட்டுண்டவர்கள், தங்க இடமில்லாதவர்களாக இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போல, எல்லாரும் துடைத்து போடுற அழுக்கை போலமானோம். உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்போ இந்த சவுல் பவுலாக மாறி இயேசுவின் சீஷன் ஆன பிறகு அவர் எந்த நிலையில் இருந்திருக்கிறார் என்பதை அவர் விளக்குற இந்த வசனங்களிலிருந்தே நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஸோ இயேசுவின், ஏனென்றால் இங்கே 2 தீமோத்தேயு 4:6-7 வசனத்தில் வரும்போது அவர் தன்னுடைய கடைசி நிலைமையை குறிப்பிடுகிறார் பாருங்கள். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் முற்றிலும் பானபலி அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பானபலி செலுத்தும் போது திராட்சை தோட்டத்தில் முதலாவது பழுத்த திராட்சை கொலையை எடுத்து அதை பிழிஞ்சு அதை சாறு எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் கொண்டு வந்து அந்த அந்த பலி மேடையில் கொண்டு வந்து அப்படி மொத்தமாக கவிழ்த்து அப்படி ஊற்றி விடுவார். அது பாத்திரத்தில் ஒன்றும் மிச்சம் இருக்காது. பானபலி முற்றிலும் ஊற்றி விடுகிற அனுபவத்தை அது குறைக்கிறது. இப்படி அதனால தான் சொல்கிறார், நான் இருக்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு, நஷ்டம் பண்ணி விட்டேன், எல்லாம் விட்டேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. இனி இருக்கிறது ஒன்று, என் உயிர் மட்டும் இருக்குது, அதையே நான் கொடுக்க போகிறேன். மிச்சம் இருக்குது அது ஒன்று தான் என்று சொல்லி அவர் தன்னை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவின் சீஷத்துவத்துக்குள் வரும்போது ஒரு நபருக்கு என்ன சம்பவிக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை நாம் இங்கே சிந்தித்து தான் ஆக வேண்டும். எபிரேயர் 10:32-35 வரை உள்ள வசனத்தில், முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரவமாகிய மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே, நிந்தைகளால் உபத்திரவங்களால் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். அப்போது ஆரம்ப கால விசுவாசிகள் எப்படி கஷ்டப்பட்டிருக்காங்க, நிந்தை, உபத்திரவம், அவருடைய உலகியல் காரியங்கள்லாம் கொள்ளையிடப்பட்டது. அது ஆனால் அதனால் அவங்க கவலைப்படலை, எல்லாம் இழந்தப்புறம் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுறாதுங்க. ஏன்னா பரலோகத்தில் உங்களுக்கு நிலையுள்ள சுதந்திரம் உண்டு இல்லையா. நிலை இல்லாதெல்லாம் போச்சு, நிலையுள்ளது எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் சந்தோஷமாயிட்டு கொண்டீர்கள். அந்த தைரியத்தை உறுதியாக பற்றி கொண்டிருங்க, விட்டுடாதங்க அப்படின்னு சொல்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ இயேசுவின் சீடரானவர்கள் ஆதி காலத்தில் எல்லாவற்றையும் இழந்தார்கள், இப்போது இழக்கிறார்கள் என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? யோவான் 7:7 இயேசு சொல்கிறார், உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுன்ட்டு நான் சாட்சி கொடுக்கறதுனால அது என்ன பகைக்கிறது. இதுதான் விஷயம். இந்த உலகம் பிசாசுக்குள்ளே கிடக்கு, இங்கே நடக்கிறலாம் சாத்தாங்கிரியை தான் நடக்குங்கிற ஒரு அறிவு வந்து, விசுவாசம் வந்து, நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் இந்த பொல்லாத உலகத்தின் பொல்லாங்கான காரியங்களுக்கு எதிரானதாக அமையும் போது, நீங்கள் உலகத்தோட ஒத்து போயிட்டீங்கன்னா பிரச்சனை வராது. இந்த உலகத்துக்கு இந்த உலகம் பிசாசுக்குள்ளே கிடக்கு, அதன் சிந்தனைகளும் செயல்களும் பிசாசுக்குள்ளே ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவியில் நடக்குது, நான் இப்படி நடக்க மாட்டேன்னு அதுக்கு எதிராக நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது, அல்லது அந்த பொல்லாங்கை நீங்கள் அம்பலப்படுத்தக்கூடிய ரீதியில் செயல்படும் போது இந்த உலகம் பகைக்கிறது. அது இயேசுவை பகைத்துன்னா இயேசுவின் சீஷர்களையும் கண்டிப்பாக பகைக்க தான் செய்யும். யோவான் 16:8 பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து தான் உணர்த்துவார். உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் உலகத்தை அங்கீகரிக்க மாட்டார், அதுக்கு எதிர்த்து பேசுவார், அதை எல்லா தீமைகளையும் எதிர்த்து கண்டிக்கக்கூடிய நிலையில் உணர்த்துவார். இதுதான் பரிசுத்த ஆவி. உலகத்தின் ஆவி வந்தால் அது உலகம் தான் ஆசீர்வாதம்னு சொல்லிடும். பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டார். 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம்,
உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று மறைந்திருக்கிறோம். அப்போ உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடந்தா பரலோக தேவனுடைய சித்தம் செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்துடும். இதுதான் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இந்த உலகின் செயல்பாடுகள் எல்லாம் பொல்லாப்பாக இருக்கிறது என்ற அறிவு நமக்கு வந்தால், இந்த உலகத்துக்கு எதிரான பரலோக சித்தத்தை நாம் செய்யும்போது தான் இந்த உலகின் அதிபதியின் நெட்வொர்க் இல்லையா, இந்த உலகம் முழுவதும் ஒரு நெட்வொர்க்கில் இருக்குது. அந்த நெட்வொர்க்குடைய கட்டுப்பாடு பிசாசு எடுத்திருக்கு. நெட்வொர்க்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிற உலகின் சிஸ்டம், அந்த உலகத்துக்கு சிஸ்டம் நம்ம இந்த உலகத்தை விட்டு முற்றிலும் அகற்றக்கூடிய வேலையை தீவிரமாக செய்யுது. எல்லா பக்கத்துலையும் நெருக்கிடுது. ஏன்னா எல்லாமே நெட்வொர்க்கு தான். நீங்கள் எங்கே போனாலும் இருக்கிற மனிதர்கள், சூழ்நிலை, சாகச்சரியம் எல்லாமே பிசாசுடைய நெட்வொர்க்கு தான். அப்போ ஈஸியாக ஒரு செகண்டில் இங்கேருந்து அங்கே செய்தி போயிடும். சீக்கிரமாக அவங்களை நெருக்கிட முடியும். சீக்கிரமாக அந்த உலகத்தை விட்டு நம்மை துரத்துவதற்கு, உயிரை எடுப்பதற்கு இல்லையா, ஜீவனை எடுப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து பல ரீதியில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மனுஷனை அகற்றணும், இவனை வைக்கப்படாது. அப்படி தான் பவுலைக்கு எதிராக அந்த யூதர்கள் சத்தம் போடும்போது ராஜாவுக்கு முன்னே சொல்கிறாங்க, இவன் ஒரு கொள்ளை நோயை போல இருக்கிறான். பூச்சக்கரத்தின் மேலங்கும் கொள்ளை நோய், பெஸ்டிஜென்ட் ஃபெல்லோ, ஒரு பெரிய கொள்ளை நோயாக இருக்கிறான். இவன் அந்த உலகத்தில் வைக்கப்படாது. இந்த கொள்ளை நோய் பரவிடுது, வேகமாக போகுது. பாருங்கள், பவுலுக்கு உலகம் கொடுத்த, சாத்தான் கொடுத்த பட்டம் கிருமி, விஷக்கிருமி, கொரோனா வைரஸ் மாதிரி பயங்கரமான விஷக்கிருமின்னு தான் அந்த உலகம் பட்டம் கொடுத்துருக்கு. ஆமாம், அதை நீங்கள் புரியணும். அவர் பழைய காசு இயேசுவன் சீசன் ஆகிறதுக்கு முன்னே அந்த பிரச்சனை இல்லை. இயேசுவன் சீசன் ஆனோன்னா அவங்க ஆளுலே வந்து பட்டம் கொடுக்குறாங்க, இவன் கொள்ளை நோய் விஷக்கிருமி ஆகும் அப்படின்னு நாம் பார்க்குறோம். அதாவது இந்த உலகின் அனைத்து நிலைகளும் விசுவாசிகளுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டுகிட்டே இருக்கும். அது முடியாது, அது முடிஞ்சு தொடர்ந்து நடந்து அதான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்னு முடிக்கார். இயேசுநாதரும் முடிச்சிட்டேன்னு சொல்கிறார். அது வரைக்கும் அது தொடரும். லூக்கா 12:50 ஆகில நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு எவ்வளவோ நெருக்கப்படுறேன். அதான் அவர் அந்த நெருக்கத்தில், அவருக்கும் அப்படி தான் உலக சிஸ்டம் அவரை கல்லறையிறதுக்கு, அவரை தள்ளி கொலை செய்கிறதுக்கு பல ரீதியில் கொலை முயற்சியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதை தாண்டி தான் அவர் இந்த இறை சித்த வேலையை செய்கிறார், நெருக்கப்படுறார். ஏன்னா சாத்தானுடைய நெட்வொர்க்கு நடுவில் அவர் இருந்ததுனால. 1 கொரிந்தியர் 15, 1 கொரிந்தியர் 15:30 சொல்லுது, நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்துக்கு ஏதுவாக இருக்கிறோம். பவுல் சொல்கிறார், நான் நாச மோசத்துக்கு எந்நேரம் நாச மோசம் எங்களை சுற்றி நடந்துகிட்டே இருக்கு. 1 கொரிந்தியர் 15:32 நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மருத்துவர் உயிர்த்தலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோன்னு சொல்லலாமே. நல்லா சாப்பிடுவோம், நல்லா குடிப்போம், கொண்டாடுவோம். கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், உயர்த்துகிறார், நித்திரையை கொடுக்குறார் இல்லையா. நிறைய நம்ம பிரசங்கமாருடைய தந்திரமான வார்த்தை உண்டு இல்லை, உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவார், திராட்சை ரசமும் நெய்யும் புரண்டோடும், நெய்யாய் பாதையில் நெய்யாய் பொழிகிறது இல்லையா. இப்படி எல்லாம் பேசியிருக்கலாம். இதை தான் சாத்தான் பேசிகிட்டு இருக்கிறான். இவர் சொல்கிறார், எங்களுக்கு நெய்யும் பொழியலை, திராட்சை ரசமும் ஓடலை, நாங்கள் எந்நேரமும் நாச மோசத்துக்கு ஏதுவாக இருந்தோம், உயிர் தப்புவதே அதிசயம். ஆமாம், புசிப்போம் குடிப்போம்லாம் பேசலை, நித்திய ஜீவன் உண்டு, நியாய தீர்ப்பு உண்டுன்னு பேசுனதுனால துஷ்ட மிருகங்கள், மனிதர்கள் துஷ்ட மிருகங்கள் மாதிரி என்னோட தாக்குனாங்க. அந்த வார்த்தையை பாருங்கள். அதான் சாத்தானுடைய நெட்வொர்க்கு தான் மனிதர்கள் இல்லையா. மனுஷர்லாம் சாத்தானுடைய நெட்வொர்க் சிஸ்டம். ஆமாம், இயேசுநாதரை அவர் தாவீதின் குமாரனுக்கு ஓசனலாம் சத்தம் போட்டாங்க, அற்புதம் எல்லாம் பார்த்துட்டு. இயேசுநாதர் பிடிச்ச உடனே என்ன சொன்னாங்க? அவனை சிலுவையில் அறையும். இப்போ எதிரணிக்கு தாவிட்டாங்கல்ல, அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இது சிலுவையில் அறையும், சிலுவைன்னு சத்தம் போட்டாங்க. அதான் நெட்வொர்க்குங்கிறது, பிசாசனுடைய நெட்வொர்க்கு. அது அவங்களுக்கு, இந்த பிசாசுக்கும் உலகத்துக்கும் சாதகமாக இருக்கிறது வரைக்கும் நம்ம ரொம்ப உயரத்தில் தூக்கி வைப்பாங்க. ஓ, நல்ல பாஸ்டர், நல்ல ஊழியக்காரர், அப்படி ஆகும் இப்படி ஆகும். எப்போ இந்த பிசாசின் கிரியால் அம்பலப்படுத்துகிறீங்களோ உடனே அவங்க பிசாசு ஈஸியாக உடனே கையில் எடுத்துருவோம், அவங்கள சிலுவையில் அறைவாங்க, அவங்கள கொல்லுவாங்க, கொல்ல முயற்சிப்பாங்க. இதுதான் சாத்தானுடைய நெட்வொர்க் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அவங்க ஏசு ஏசுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஏசு ஏசுன்னு ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளே குடியிருக்கிறது பிசாசு. அவங்க எண்ணம் என்னன்னா, உலகத்தில் நீங்கள் உயர்ந்த பதவியில் இருந்தால், நிறைய பணம் வந்துட்டு இருந்தால், பெரிய மதிப்பு கிடச்சிட்டு இருந்தால், நல்ல பாஸ்டர், நல்ல ஊழியக்காரர், ஆண்டவர் கூட இருக்கார், எல்லோரும் நல்ல கனம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் போயிட்டுன்னா உடனே நேர எதிராக வந்துடுவாங்க, எதிரான காரியம்லாம் செய்வாங்க. இது எல்லா இடத்துலையும் எப்போதும் நடக்கிறதான காரியம். ஏன்னா உள்ளே குடியிருக்கிற சாத்தான், அவங்களுக்கு இயேசுநாதர் பேர் தெரியாது, அவருக்கு வழி ஒன்றும் தெரியாது. உலகத்தின் ஆவியினால் பிடிபட்டிருக்கனால உலகத்தினுடைய மேன்மை கிடச்சா வெள்ளச்சிலைக்கு தடுக்க போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நல்ல மரியாதையாக இருந்தால் அதுக்கு ஒரு மரியாதை,
ஒன்றும் இல்லைன்னா டோட்டலி எதிராக வந்துடுவான். பல மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிப்பான். உடனே இவங்கள சாத்தானியில் சேர்ந்து நம்ம நெருக்கக்கூடிய ரீதியில் பட்டு சாமர்த்தியமாக எவ்வளோ ஆழத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ சாமர்த்தியெல்லாம் காட்டி தான் முடியுமா. இதுதான் உண்மை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 1 8 10 வரை, 2 கொரிந்தியர் 1 8 10 வரை. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனசில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போவத்தக்கதாய் எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்தோம், செத்தப்புறம் அவர் உயிர் தழுத்து பரலோகத்துக்கு கொண்டு போவார், உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த அளவு பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிட்டு. அந்த நம்ம சுற்றி இருக்கிற சாத்தானுடைய நெட்வொர்க், அந்த நெட்வொர்க் எல்லா பக்கத்துலேயும் நம்ம நெருக்கிட்டோம்னா அவ்வளோதான், தப்பவே முடியாது. தேவன் ஏதோ அற்புதம் செஞ்சு தான் நம்ம தப்ப வைக்கணும். அப்படி தான் நம்ம தப்ப வைக்கிறார், அப்படி தான் நம்ம தப்பி இருக்கிறோம், அதான் உண்மை. ஸோ இது ரொம்ப இந்த புரிதல் நல்லா இருக்கணும். அது இயேசு ஆராதனை மன்றங்களை பற்றி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது சாத்தான் கூட்டம், அது அப்படியே இருக்கும். உங்களை கொண்டு அதுகளுக்கு அனுகூலம் வர்றது வரைக்கும் உங்களை புகழ்ந்துட்டுருக்கோம். ஆமாம், அப்புறம் நீங்கள் அவங்க நினைக்கிற மாதிரி உங்களை கொண்டு அவங்களுக்கு அனுகூலம் இல்லைன்னா நேர எதிராக வந்துடும். போட்ட காணிக்கையே திருப்பி கொடுடான்னு கேட்பாங்க. சண்டை போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவு பயங்கரமானவங்க தான் அந்த இயேசு ஆராதனை மன்றம். யாரையுமே நம்பிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்தணும். நல்லா இனிப்பாக பேசுவாங்க, பைபிள்லாம் வச்சுருப்பாங்க, வசனம் எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. சம்பவம் வரும்போது, சந்தர்ப்பம் வரும்போது தான் தெரியும் பரலோக தேவ ஆவியினால் இயக்கப்படுறது யார், பாதாளத்தின் ஆவியினால் இயக்கப்படுறது யார், சாத்தான் உலகத்தின் அதிபதியினுடைய பிள்ளைகள் யாருன்னு அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நான் விழிப்பாக இருக்கணும். எபேசியர் 6:12 மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு சொல்லிட்டார். மனுஷ சக்தியெல்லாம் எதிராக வந்துடும், பிரபஞ்ச சக்தியெல்லாம் எதிராக வந்துடும், வானமண்டல சேனை எல்லாமே எதிராக வந்துடும். எத்தனை கேட்டகரி போட்டிருக்கு. ஏன்னா இது அவ்வளோமே சாத்தானுடைய நெட்வொர்க், சாத்தானுடைய சிஸ்டம். அந்த நெட்வொர்க்கு நடுவில் தானே நம்ம இருக்கிறோம். அதனால் ரொம்ப எளிதாக நம்ம நெருக்கிட முடியும். ஆமாம், எல்லாமே டக்குன்னு நெருக்கிட முடியும், நம்ம தப்பி பிழைக்க முடியாது. தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான். அது சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிப்பான்ல, கண்ணி தரித்தது குருவி தப்பினது, வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் சங்காரம் அப்படின்னு சொல்லுது. எப்போ வேடம் தான் சுற்றி இருக்குது சூழல், கண்ணியில் மாட்டிடுறோம், கண்ணி சில தரித்து நாம் தப்பி போகிறோம். அதுதான் உண்மை. எத்தனையோ கண்ணியில் நாம் தப்பியிருப்போம். ஸோ 2 கொரிந்தியர் 4:7-11 வரை உள்ள வசனங்களில் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்ல, கலக்கமடைந்து மனம் முறிவடைகிறதில்ல, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுறதில்ல, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எப்படியெனில், சௌக்கியமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவனுடைய ஜீவனம் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் சாவை சந்தித்து தப்பி வர்றோம். அதுதான் அதுக்கு விஷயம். எப்போதும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுறோம், எப்போதும் சாவை சமந்துக்கிட்டே திரிகிறோம். வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நெட்வொர்க் அப்படி, சாத்தானுடைய தலைமை பிசாசனுடைய நெட்வொர்க் சிஸ்டம். அதனால் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம உயிரோடு இருக்கிறதே அதிசயம், அற்புதம். ஒரு அற்புதமாக தான் உயிரோடு இருக்கிறோம். அதுதான் சொல்கிறார், அந்த பொக்கிஷம் எங்கள் மண்பாண்டங்களில் இருக்குது, எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியாகி அந்த பொக்கிஷம் இருக்குது, அதனால எப்படியோ உயிரோடு இருக்குது. இது மட்டும் இல்லைன்னா நான் அங்கே என்னைக்கு முடிச்சிருப்போம். அந்த ஆவி உள்ளே இருக்கிறதுனால அந்த நெட்வொர்க்கை அது எங்கேயாவது அறுத்து நம்மை அது கடந்து போக ஒரு வழியை உண்டாக்கி அப்படியே நாம் தப்பி ஓடி போகிறது வாய்ப்பு உண்டாகிறது. இயேசுவின் சீடர்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதை எப்படிப்பட்டதுன்னு ஒரு அளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதெல்லாம் இயேசு ஆராதிக்கிற மன்றங்களுக்கு தெரியாது. அது போகிறது வேற திசை. இங்கே தான் இயேசுவின் சீஷத்துவம், அப்போஸ்தலருடைய மார்க்கம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லுன்னு சொல்கிறாங்க. அது இதுதான். இது இயேசு நாம ஆராதனை மன்றங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ இது இயேசுவின் சீஷத்துவம் ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஆனால் அதனால தான் இயேசு சொன்னார், மற்ற 7:13-15, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவு, வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம், வழி நெருக்கமாக இருக்கிறது,
அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்ன்னு சொல்லிட்டு 15ஆம் வசனத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க, அவங்க ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களத்தில் வருவாங்க, உள்ளத்திலே பட்சிக்கிறவனார்கள். இதில் என்ன புரிகிறோன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி இடுக்கமானது. அதில் சிலர் தான் போவாங்க, நிறைய பேர் போக மாட்டாங்க. அதான் நம்ம பார்த்துட்டோம்ல, இந்த சீஷத்துவத்தில் நிறைய பேர் வரமாட்டாங்க. ஜீவனுக்கு போகிற வசல் இடுக்கம், கேட்டுக்கு போகிறது வழி விசாலமாக இருக்கிறது, நிறைய பேர் போவாங்க. இப்படி நிறைய பேரை விசாலமான வாசல் உண்டாக்குறதா இருந்தால் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தான். அதான் அந்த வசனம் தொடர்ந்து வருது. கள்ள தீர்க்கு இப்போ இடுக்கமான வாசலாக நான் சொல்லிட்டேன், அப்போ சொல்லலாம் அந்த இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இது விசாலமாக போகலாம், நீங்கள் இயேசு ஆராய்ச்சா போகிறோம், சீசராக மாறாண்டா, சீசராக மாறினா தானே இத்தனை பிரச்சனை வரும் உங்களுக்கு, நீங்கள் அவரை ஆராய்ச்சிட்டிங்கன்னா அவர் சந்தோஷப்பட்டுருவார், ஒன்றும் கண்டுக்கிட மாட்டார், நீங்கள் போயிடலான்னு விசாலமான வாசலில் கள்ளத்தனமாக பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அதான் விஷயம், ஏமாற்றி கொண்டு போவாங்க என்று சொல்கிறார். அது லூக்கா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், அவங்களால முடியாது, போனோன்னு நினச்சாலும் ஈஸியாக முடியாது அவ்வளோ. ஏன்னா அந்த நெட்வொர்க்கு நடுவில் இருக்குது, அதை ஜெயித்து தாண்டி போனோன்னா அது தேவக்கிருபை உள்ளவங்களுக்கு தான் முடியும், இதா எழுத்துக்கொள்கிறவர்களுக்கு தான் முடியும் என்கிறத இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இவ்வளவு. அப்போது இயேசுவின் இப்படி சூழ்நிலை எவ்வளவு, இயேசுவின் சீசராகிறதும் சீசராகிறதும் இப்படி இருந்தால் இந்த இயேசுவின் சீடர் ஆகிறதுக்கு நிறைய பேர் முன் வர மாட்டாங்க. அதான் சிலர்னு சொல்லிட்டார். இயேசுவுக்கு சீடராக்குவதற்கும் மற்றவங்களை இயேசுவுக்கு சீடராக்கிறதுக்கும் பலரும் முன் வர மாட்டாங்க. அதுக்கு முன் வராமல் என்ன பண்ணிடுவாங்க, அந்த சீசத்துவம் வேண்டாம், இயேசு ஆராதனை மன்றங்களை அமைச்சிருவோம், அப்போ வியாபாரம் செழிப்பாக நடக்கும், அந்த தொழில் நல்ல ஓஹோன்னு நடக்கும்னா அந்த தொழில் நடந்துகிட்ருக்கு. அதுதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இயேசுவின் சீசத்துவ வேலை இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இயேசு சொல்வார், பிதா எழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருத்தனை இதில் இந்த சீசத்தில் வரமாட்டான், அவ்வளோதான், சும்மா போய் எல்லாரையும் போட்டு வளைச்சி திருக்கி நீங்கள் தண்ணியில் முக்கி ஒன்றா ஆக்க முடியாது, பொறுமையாக அவங்க கடமையை செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறார். மற்ற 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான், என்னை கர்த்தாவை என்று ஆராதிக்கிறவன் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லிட்டார். அப்போ பரலோக ராஜ்யத்தில் பரலோக பிதா சித்தவங்க செய்கிறவங்க இந்த சீசத்துவத்தில் வந்தவங்க மட்டும்தான் பிரவேசிப்பாங்க, இயேசு ஆராதனை மன்றங்கள் பிரவேசிக்காது என்கிறத புரிஞ்சிட்டோம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன படிக்கும்னா, அது இவைகளுக்கு பின்பு பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் வந்தது, ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தெரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவர் முன்பாக நிற்க கண்டேன். ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை பற்றி நீங்கள் அது 7ஆம் அதிகாரம் 14 வந்தால் அதற்கு அதாவது அவன் கேட்குறான், இது யார் தெரியுமா, இவங்க யார் தெரியுமா அப்படின்னு கேட்டான். யோவான் சொல்கிறார், ஐயோ எனக்கு தெரில, அப்படி எனக்கு நீர் சொன்னால் தான் தெரியும், உமக்கு தான் தெரியும்னா, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள், ஆனபடியாலே அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் போல அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாக இருப்பார், இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுறதில்லை, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்க்கிறாரு, இவர்களை ஜீவ தண்ணீருடைய ஊற்றுக்கள் அன்றைக்கு நடத்துகிறாரு, தேவன் தாமே அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். பாருங்க, இப்போ இந்த வெள்ளை அங்கி தரித்த அந்த திரள் கூட்டம் யாருன்னு கேட்டால், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலேருந்து வந்தோம், உலகத்தில் தான் பார்த்துட்டு வர்றோம். சீஷத்துவம் வழியாக உபத்திரவத்தில் கடந்து வந்தவங்க. ஆனால் அவர்களுக்கு தேவன் ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணார், இனி பசி அடைய மாட்டாங்க, ஒரு மகிழ்ச்சியான சூழலை இனி கொடுக்குறாருங்கிற காரியத்தை நாம் அங்கே பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சிமர்னா சபைக்கு சொல்லும்போது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளோ பயப்படாது, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகில நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ பாடுபட வேண்டியிருக்கு, சீஷத்துவத்தில் பாடுகள் இருக்கிறது, நீ மரணம் வருவதாக இருந்தாலும் நீ ரெடியாயிரு, மரணம் பரியந்தம் உண்மையாருன்னா மரணம் வந்தாலும் நீ உண்மையாரு, அப்போ ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்போ இக்காலத்தில் பாடு இருக்குது சீஷத்துவத்தின் வாழ்க்கை உலகத்தில். மறுமையில் நாம் போவோம், தேவ பிள்ளைகளாயிருவோம், அங்கே பெரிய மகிமை கிடைக்கிறது. 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு
அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாகிறது. அப்போ இங்கே உபத்திரம் இருக்கிறது, ஆனால் இனி நமக்கு கிடைக்கிற மகிமையை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சிறசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ காணப்படுகிறவைகளாம் அல்ல, இங்கே பார்க்குறதெல்லாம் எதிராக இருக்குது, சாத்தானுடைய நெட்வொர்க்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் காணப்படாத பரலோகத்தை தான் நோக்கி இருக்கிறோம், அங்கே தான் நமக்கு மகிமை கிடைக்குது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-10 வரை, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு ஏற்று நெல்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுக்குள் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நடத்துவாராக அப்படின்னு சொல்கிறார். தெளிந்த புத்தியாக இருங்க. என்ன தெளிந்த புத்தின்னு கேட்டால், கர்ச்சிக்கிற சிங்கம் போல் விழுங்கலாமோன்னு உங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறான் அவங்க பக்கத்தில். ஏன்னா அவனுக்கு நெட்வொர்க் இல்லை, இது சிஸ்டம், உலகத்தினுடைய நெட்வொர்க் சிஸ்டம் சாத்தான்ட்டார். அதனால ரொம்ப சுற்றிக்கிட்டு பக்கத்தில் சுற்றுறான். அதனால் எப்போதும் அந்த தெளிவாக இருங்க. இந்த இயேசு ஆராதனை மன்றங்களை மாதிரி என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார் பாட்டு பாடிட்டு இப்படியே இருந்துடாதுங்க. ஆமாம், அப்படிலாம் நிறைய இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த மாதிரி இருந்துடாதுங்க. விழிப்போடு இருங்க. விழிப்பாக இருக்கணும், வெற்றி பெறணும், நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கணும். இங்கேருந்து தப்பி போகணும். எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இங்கே ஆனந்த கூத்தடிக்கிறதுக்கும் ஆடம்பரம் பண்ணுறதுக்கும் நடனம் ஆடுறதுக்கும் நேரம் நமக்கு, கலர் லைட்டெல்லாம் போட்டு விழா எடுக்கிறதுக்கு நேரமாக என்ன? அப்போ இதெல்லாம் விழிப்பு இல்லாத கூட்டம் தானே. அதான் சாத்தாம்பிடியில் இருக்குன்னு சொல்லிட்டோம்ல. சரி, ஆகவே விழிப்பாருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. உலகத்தில் உங்கள் சகோதரரிடத்துல எல்லா சீசர் சீசிகள் சகோதர இடத்துல இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வர்றதில்ல, எல்லாருக்கும் நிறைவேறி வருது. அவங்க இப்படி ஒன்று பாட்டை பாடிட்டு நடனம் ஆடிட்டு ஒன்று உட்காரல, அது திருச்சபக்கார இப்படி ஒன்று நடனம் ஆடலை, பாடிட்டு இருக்கல. ஸோ அதை அறிஞ்சிருக்கேங்க, விழிப்பாருங்க அப்படின்னு பேதுரு நினைப்பூட்டுறதை பார்க்குறோம். அப்போது கொஞ்ச காலம் பாடு இருக்குது, இந்த பாடு படுறோம், சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், அவர் நிலைநிறுத்துவார் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்குறோம். இப்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வரை உள்ள வசனத்தில் இது யார் சொல்கிறான்னா, நீ மரணத்தினாலே என் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியிருக்கும். நான் எப்படி சிலுவை வழியாக மரணத்தை சந்திக்கிறேனோ அதுபோல் என்னை நீ பின்பற்றி வர வேண்டும், என்னுடைய மாதிரிப்படி நீ சிலுவையில் தான் அறையப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் தலைகளாக அப்புறம் அறையப்பட்டாருன்னு நமக்கு தெரியும். அப்படி அழைக்கப்பட்ட பேதுரு தான் இதை சொல்லி முடிக்கிறாரு. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு எதுவாய் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சாத்தான் நெட்வொர்க்கு நம்ம சுதந்திர சொத்து, உரிமை சொத்து, அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுறீங்க. அங்கே அந்த சுதந்திர சொத்து பரலோகத்தில் இருக்குது, நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாக தான் இருக்குது. ஏன்னா பிறந்ததும் வாழ்கிறதும் சாத்தான் நெட்வொர்க்கில் தவிர்க்க முடியாது. துன்பத்தை பாடை தவிர்க்க அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இது அவசியமாக இருக்குது. அழிந்து போகிறப்போ நக்கினினால் சோதிக்கப்பட்டது, அதை பார்க்கலாம் அதிக விளையாடப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை. அப்போ தான் கிறிஸ்து வெளிப்படும் போது தான் புகழ்ச்சி மகிமை கனம் காணப்படும். இப்போது பாடு தான் நீங்கள் அனுபவிக்கணும். இங்கே ரொம்ப நடனம் ஒன்றும் ஆட முடியாதுன்னு சொல்லியிருக்கார். எனவே இந்த உலக ஆசீர்வாத இயேசு நாம ஆராதனை மன்றங்களுக்கும் பிதாவின் ராஜ்யம் ஆகிய பரலோக ராஜ்யத்துக்கு எந்த தொடர்பும் இல்லைங்கிறத வழங்குது. இதுதான் முக்கியமான விஷயம். உலகம் முழுதும் இயேசு ஆராதனை மன்றங்கள் அது பல மாதிரி அப்பொழுது போயிட்டே இருக்கிறேன். இவங்க நினைக்கிறத அவங்க பரலோக ஹோம் கோயிங் சர்வீஸ்ன்னு சொன்னேன்ல, அவங்க பரலோக வீட்டுக்கு போகிறாங்கன்னு கள்ளத்தனமாக இவங்க நம்ப வைக்கிறாங்க. ஒரு தினம் பரலோக வீட்டுக்கு போகிறதில்ல. பரலோக வீட்டுக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் கோயிங் சர்வீஸை நடத்த மாட்டாங்க, பாட்டும் ஆராதனை ஒன்றும் நடக்காது. அது வேற வழி. இயேசு சிலுவையில் அரைஞ்சு கொன்னாங்க, யோவானை தலையை வெட்டி கொன்னாங்க, பவுலை தலையை வெட்டி கொன்னாங்க, ஸ்தேவானை கல்லறைஞ்சு கொன்னாங்க. அங்கே என்ன அடக்காரது நடந்திருக்கும்? ஹோம் கோயிங் சர்வீஸ் நடந்திருக்குமா என்ன? யோசிச்சு பாருங்க. இதில் அந்த கள்ள பிசாசனுடைய தந்திரம். ஆக இயேசுக்கு சீசராகுதல்னா என்னென்னு ஒரு ஐடியா இருக்குது, புரிஞ்சிருக்கு. இங்கே நடக்கிறதெல்லாம் இயேசுக்கு எதிரான காரியம். இந்த இயேசு நாம மன்றங்கள் எல்லாமே இயேசுவின் எதிரியாக இருக்குது. அதனால தான் இயேசுவின் எதிரிகள் என்ற தலைப்பில் தான் இந்த காரியத்தை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். என்றாலும் இயேசுவின் சீசராய் இருக்க விரும்புகிறவர்கள் அல்லது அழைக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்
இயேசுவை நேசிக்கிறவர்கள்னு சொன்னார்ல, நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா, ஆட்டுக்குட்டி மேய், ஆடு மேய், எல்லாம் மேய்ச்சிட்டு கடைசியில் என்ன மாதிரி சிலுவையில் நீ பலியாக்கப்பட வேண்டாங்கிற அளவுக்கு கொண்டு முடிக்கிற ஒரு காரியம் நடக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வாழ்கிற உலகம் சாத்தானுடைய ஆளுகள் இருக்குது. இந்த சிஸ்டம் நெட்வொர்க் எல்லாம் சாத்தானுடைய இதில் இருக்கிறதுனால தான் இவ்வளவு கடினமான காரியம். அதனால தான் இப்போ எதிர் சொல்கிறார்ல, வெளிப்பாரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சாத்தான் நெட்வொர்க்கில் இருக்கிறேங்கிறத மறந்துடாத, உங்களை சுற்றி வர்றான் மறந்துடாத, தெளிவாயிரு வெளிப்பாயிரு என்று சொல்லி அதே பேதுரு தான் நமக்கு செரிப்பையும் விழிப்புணர்வையும் ஊட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனங்கள் மூலமாகவும் தேவன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை சீர்படுத்தி சிறப்பித்து சீஷத்துவத்தில் ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.